சொண்டு வாய பாருங்க அப்படி எப்படி எத்தனை கிலோ கொட்டுக்கால் மலைக்கு மேல நிக்கிறோம். ஏன் கொட்டுக்கால் என்று சொல்றேன்னா இங்க வந்து மலையில என்ன மீன் இது வந்து கடல் மீன் தான். இப்போ இந்த வியூவை பார்த்துருப்பீங்க. சன்செட் பாருங்க மறைஞ்சிச்சு வீசப்படுது. இங்கே வலையில வீசப்படுது. உண்மையிலே வேறு லெவல் ஆகி இடமா ஃபுல் ரிஸ்க் கொண்டு எடுத்து ரஸ்க்கு சாப்பிட போகிறோம். ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா கொட்டுக்கல்ல நிற்கிறேன். இங்கே வந்து மீன் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான இடம். இது மற்ற நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் மிக்கி நம்மட கண்ணுக்கு முன்னால் மீன்களை மாரி நான் காட்டுறேன் பாருங்க. அப்படின்ட்டு கொட்டுக்கல்ல நிற்கிறோம். கிளவல்லா கிளவலா என்ன மீன் இது? இது வந்து கடல் மீன் தான். இதுல பேர் என்ன? தலபத். தலபத் தலபத் மீன் சொண்ட பாத்தியில அப்படின்ட்டு கிட்ட வாங்க இல்லையா? கிட்டா பாத்துறீங்க. இது வந்து சொண்டு வாய பாருங்க அப்படி எப்படி எத்தனை கிலோ இருக்குமா? 23. நேற்று கொண்டு வந்துச்சு அது 33. தலையே விடுவாங்க. தலையே விடு இதெல்லாம் போறாங்க இப்போ மார்க்கெட்டுக்கு. ஓகே, இது வந்து இன்றைக்கு பிடிச்ச மீன் இல்ல. இது தலப்பாத் வந்தா போறதுக்கு வாகனம் பெருமா. இது வந்து கிளவல் இப்படி ஃப்ரெஷ் மீன் இருக்கு. அவருக்கு போவோம். இது இல்லைன்னு ஃபுல்லாக போட் செக்ஷனாகவே இருக்கும் பாருங்க. இது வந்து மீன் பிடிக்க போகிற வலை, பழைய வலைன்னு நினைக்கிறேன். சார் வாங்க வாங்க சார். இங்கே வந்து நிறைய சேஃபிங் நடக்கும். சேஃபிங் மற்றது மீன் பிடிக்கிற சிஸ்டம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவும் ஒரு கடலுக்கு போகிற போட் ஒன்று தான். நங்கூரம் என்றது தான் தெரியும். ஓய், நங்கூரம் என்றது தான். எப்படி இது வந்து வலை என்ன நங்கூரம். நங்கூரமைக்கு தங்குஷிக்கு எல்லாம் இருக்கு. இந்த தங்குஷி இது கோசிக்கு போறாருக்குண்ணே. போட்ட போறோம் அப்படிங்கிறது. இதான் கொட்டுக்கல் அப்படிங்கிற வரும். என்ன நைட்டு போறது ரெடியா இருக்குண்ணே? நாளைக்கு என்னாக்கிறாப்பா அந்த இது மீன் பிடிக்கிறது கடற்குள்ள கெச் பண்றது வீடியோ ஒன்று எடுக்கிறேன் சும்மா யூடியூப்ல போறது. எப்படிங்கண்ணே? நிறைய சரி வேற என்ன அதில் போட்டு சின்ன கெச் ஒன்று பண்றேன். இது நீங்க இப்படி பார்த்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கான செக்ஷன் அனைத்துடையும் கடலுக்கு போவாங்க. நான் போறாங்க நாளைக்கு போவாங்க. நாளைக்கு காலையில கொடியெல்லாம் கட்டி தயாராயிட்டு இஞ்சால பக்கம் யானை வரும். தண்ணி கொட்டுக்கல்ல வந்து இது கனநாள இந்த செக்ஷன் இருக்கு. இது என்னையா? ரெஸ்டாரண்ட் சீசன் வந்த டைம்ல விலகாரம் வந்தா சமையல் சாப்பாடு சாமான் சகல சாப்பாடு வீக்கலாம் செஞ்சு வருவாங்க. அப்படி அப்படி இடமாண்ணே. இங்கால யானை வரும். யானை வார செக்ஷன் தானே. யானை வேலி போட்டு இருக்கி விளங்கணும். அந்த பக்கம் அந்த பக்கம் ஞானம் அங்களையும் சட்டப்படி வியூ பண்றீங்க. இதான் வந்து கொட்டுக்கல். இங்க வந்து மீன் என்ன
மீனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மோத்துவாரம் பார்க்கறடா இந்த பக்கம். மற்றது வீசுறது வீசுவாங்க, அடுத்து வீசுவாங்க வீசுவாங்க. நான் இந்த கொட்டில் பிடிக்கணும். பரன் பரன் இது வந்து பரன் கட்டினது மீன் டைமில் கட்டின காவலுக்கு இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை போல. மீன் பிடிக்கிற டைமில் போட்டு விட்டு போட்டு போட்டு சிக்கன் காட்டுறதுக்கு இங்கே வாரத்துக்கு. இப்போ போட்டு இங்கே அவ்வளோ இல்லையே. டபுள் இப்போ சீரடமா இந்த பக்கம் இப்போ போட்டு வாழை இல்லை. ஏன்னா கள்ளிக்காத கள்ளிச்சாப்ப நிறைஞ்சிக்கிட்டாலே இப்போ கஷ்டம். அது போட்டு இங்கே நிறுத்தலாம் நிறுத்தலாம். இங்கே பாருங்க கல் எப்படின்னு சொல்லி. இதுக்கு இங்கே பாருங்க கொட்டுக்கல்ன்றதுக்கு காரணமே இங்கே வந்து கல் குமிச்சு நித்தாட்டி கெளிச்சி ஏயா வச்ச மாதிரி அதுதான் கொட்டுக்கல்ன்ற. பாருங்க அப்படிங்கிற பாருங்க இங்கே பாருங்க மலையெல்லாம் இது வந்து மோத்துவாரம் போகிற செக்ஷன் தானே இது. இந்த இடம் எங்கே இருக்குச்சுன்னா அது நம்ம கொட்டுக்கல்ல இந்த 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 ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னால் இருக்கு. பாருங்க எப்படிங்கண்ணா கலந்துருக்கு வேற மாதிரிங்க காலை வச்சு அவனை கழுவு இல்லையா? காலை கழுவுப்பா கழுவுல ஊறி கிடந்து வந்து கையை கழுவுல. இது வந்து ஒரு ஏரியா உண்டுண்ணே. இது பெரிய கலப்புலா அப்படியோ. இந்த தண்ணி இஞ்சால போகுது. இஞ்சால கடல். இடத்த பாருங்க எப்படிங்கண்டு வேற மாதிரி. இது என்ன கரண்ட் கடை ஒன்று சாத்தி அங்கால போகிறதுக்குண்ணே, மேலுக்கு ஏறி போகிறதுக்கு விவோ பார்க்குறதுக்கு சூப்பராகிண்ணே. சட்டப்படி மழை மழை ஒன்றை தூக்கி வச்ச மாதிரியா. தண்ணி எவ்வளோ க்ளீன் ஆகிண்ணே. சரி வாங்க அடுத்த போய் பார்ப்போம். அங்காளமிக்கா இதால நடந்து போலாங்க. அதுக்குள்ள ஒரு பொடியும் போனா அப்ப அப்பா போறதுக்கு வேற வழியா. தண்ணி எவ்வளவு கிளியர் ஆகிக்கிண்டு. அங்காளைக்குண்ணே அது அங்காள போன மனுஷனா ஃபுல்லா அங்காள வாங்கண்ணே போம். எவ்வளோ கிளியர் ஆகிக்கிண்டு. இது வந்து இப்போ தண்ணி கூடினா இவிடத்தை வந்து நம்ம போகலை. தண்ணி ஃபுல்லாகிடும், அடிச்சு நுரைக்கிட்டு போக முடியும். தண்ணி கூடாத டைம்லாம் நம்ம வந்து இப்படியான சீனியில் பார்க்கலாம். இந்த மலைக்குள்ள நம்ம வந்து நண்டுகளை மிதிக்க வாய்ப்பு இருக்கு. கலப்பு தண்ணி கடலை சேரல கடலோட நம்ம அடுத்த பக்கம் வந்துக்கிறோம். இஞ்சால வியூ எப்படின்னு வரும். இப்படி விஸ்கி பாயிண்ட் வந்து அண்ணா இல்லா அந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் சன்செட் ரெண்டு வந்திக்கு பாப்போம். வாவ் வேற மாதிரிங்க. ஃபுல் ரிஸ்க் கொண்டு எடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோம். என்னாகிற மலைக்கு மேலே ஏறணும்.
ஆ நம்ம இப்போ மலைக்கு மேலால போகிறோம். போய் நம்ம மலைக்கு நமக்கு ரிஸ்க் எடுக்கிற வேலையாகவே யாரும் தோண்டி தோண்டி வச்ச மாதிரி நம்ம காலை வச்சு இப்படி அழகா போகலாம். எப்படி இது வந்து கடல், இது வந்து சின்ன கலப்பு. அப்படின்னு வர்ற மாதிரிங்கண்ணா இது வந்து மோத்து வாரத்துக்கு பெஸ்ட் பிளேஸ் என்ன கடும் டேஞ்சர் இருக்கு எல்லாம் வந்து மோத்து வர மோத்து வர முடிய மாட்டான். வந்துட்டே தண்ணி வந்துட்டே எப்படி அடுத்து வந்து மீன் வீசுறாங்க என்ன கடலும் கலப்பும் எவ்வளோ அழகா மிக்ஸ் ஆகிக்கினேன். இங்கெல்லாம் பிடிக்கிற மீன் நல்லா டேஸ்ட் ஆகி தெரியும். வந்து ஒன்று வரல. இங்கே வந்து சின்ன மீன் ஒன்று வீசப்படுது, இங்கே வலையில் வீசப்படுது. உண்மையிலே வேறு லெவல் ஆகி இடமா வரித்தனம் ஆகி. இதெல்லாம் வந்த மனுஷனா நிறைய வியூ பார்க்கலாம், வேற மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். சட்டப்படி இடம் கொட்டுக்கால் எலிஃபண்ட் ராக் அந்த உச்சி மலையில ஏறின அந்த வியூ தான், அதுக்கு தான் காசு. இங்க வந்து வியூவுக்கு தான் காசு. என்ன அழகா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு. சன்செட் வந்துட்டு பாருங்க எப்படின்னு சொல்லி. சன்செட் சன் வந்து நடுவுல அதெல்லாம் அந்த அந்த பவர் வந்து பாருங்க வளைச்சி ரவுண்ட்ல நம்மளை கொஞ்சம் பார்க்கறது கேமராவில் கிளியராக விளங்க மாட்டாது, நேரில் அழகா விளங்கும். அதோட இവിടുത്തെ சின்ன சின்ன மீன் வீசுதல் ஒன்று நடக்குது. அங்கால மீனை வீசி கொண்டிருக்கிறான். எப்படி சன்செட் நல்லா இருக்கேண்ணே. பாருங்க உங்களை பின்னால் எப்படி சன்செட் லைட் ஒன்று போட்ட மாதிரி, ஃபோக்கஸ் ஒன்று அடிக்க மாதிரி இந்த வெளிச்சம் விஞ்ஞான பாருங்க மலையிலலாம் எப்படி அடிக்குது, ஃபோக்கஸ் லைட் அடிக்க மாதிரி எப்படின்னு வருதா வெறித்தனமா. உண்மையிலேயே தரமான சம்பவம், தரமா இருக்கு. லுக் தட். இப்போ வந்து கொட்டுக்கால் மலைக்கு மேல நிக்கிறோம். ஏன் கொட்டுக்கால் என்று சொல்றேன்னுச்சுன்னா, இங்க வந்து மலையெல்லாம் வந்து நிறைய கல் இருக்கு, நிறைய கொட்டு கொட்டு மாதிரி குமிச்சு வச்ச மாதிரி நிறைய கல். அதுதான் கொட்டுக்கால்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது. இப்போ பாருங்க போட் ஒன்று வந்துருக்கு. இப்போ வந்து வெளியே பாருங்க காட்டும் எப்படி வியூ வரித்தனமாயிக்க இல்லையா. இப்போ இந்த வியூவை பார்த்துருப்பீங்க. சன்செட் பாருங்க மறைஞ்சிட்டு சன்செட் மறைஞ்சிட்டு. இப்போ கிளைமேட் வந்து அப்படியே சாந்தம் அப்படியே போகுது, மறைஞ்சு போகுது. அந்த வியூவை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கு. இங்கே வந்து சும்மா இந்த டைமுக்கு வராமல் 6 மணி 5:30க்கு வராமல் அங்கெல்லாம் வந்த டைம்லலாம் யானை வரும். இங்கே வந்து ஒரு 4:30 3:30 3 மணி 4 மணி அந்த செக்ஷனுக்குள்ள வந்து இந்த வியூவெல்லாம் பார்த்து வேறு லெவலில். ஓகே, இதில் பேர் வந்து எந்த இடம் இருந்துச்சுன்னா கொட்டுக்கால். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. கட்டாயம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்காக வேண்டி கிரியேட் பண்ணி தந்து கொண்டிருப்பேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சீனண்டா வந்த வழி மறந்து போகிற கேஸ் இங்கே இருந்து அந்த மலைக்கு பாயிற பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ வியூவை பாருங்க எப்படின்னு சொல்லி. லாஸ்ட் டைம் வியூ தானே வர்ற மாதிரி என்ன